ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா கந்த சஷ்டியோட செகண்ட் டே இன்னைக்கு. நான் இந்த வருஷம் 21 டேஸ் விரத முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 21 டேஸ்மே நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அண்ட் வீட்டிலயும் சமைக்கல, ஹோட்டல் ஃபுட்ஸ் எடுக்கல, ஃப்ரைட் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ், காஃபி, டீ அவாய்ட் பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விரதம்னா நம்ம லைஃப்க்கு தேவையான ஒரு சில விஷயங்களை டிசிப்ளினான முறையில ஃபாலோ பண்ண பழகிறது தாங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் நம்ம மனசுல எந்த விஷயத்துக்காக முருகர் கிட்ட வேண்டிக்கிட்டவோ அதை பத்தி தீர்க்கமா நினைச்சிட்டு கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணோம்னா கஷ்டமே இருக்காதுங்க ஃபாலோ பண்றதுக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் என் ஃபேமிலியில நோட் பண்ணது பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே விளக்கு வைக்கிறதால குழந்தைங்களும் நான் என்ன பண்றேன்னு அப்சர்வ் பண்றாங்க. அப்புறம் ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்வால்மெண்டோட இருக்கிறத பார்க்க முடியுது. சோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியாவே ரிஜிஸ்டர் ஆயிடும் போல. அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல டிப்ரெஷனோ இல்ல டயர்டானு சொல்ல தெரியல. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் ரொம்பவே லேசியா ஆயிட்டேன். முக்கியமா அதை மாத்தணும்னு நினைச்சேன். ரியலா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 21 டேஸ் விரதம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு. பட் நான் மனசார கும்பிடுற முருகர் தான் அதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்டையும் பொறுமையும் நிதானமா இருக்கிறதுக்கு கத்து கொடுத்தாருன்னு ரொம்பவே நம்புறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒயிட் ரைஸ், எங்களுக்கு பிரவுன் ரைஸ் தான் வச்சிருக்கேன். சவ் சவ் கூட்டு ஊத்தி அதான் கொடுத்தேன் பாப்பாக்கு. ரொம்ப டேஸ்ட் இருந்தது. வந்து ஸ்நாக்ஸுக்கு பாப்பாக்கு மாதுளை பழமும் வள்ளிக்கிழமும் கொடுத்தேன். பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு. இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு மாதுளை பழம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கூட ஒரு 4 பாதாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதுளை பழம் சாப்பிடும் போது வெள்ளை கலர்ல உள்ளார தோல் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமா வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் முருகர் கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாம் நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையோட நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.